ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் கிளாஸ் நம்பர் 11 பிளான்ட் மார்ஃபாலஜி, அதாவது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களுடைய பாகங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த லெசனில் பார்ட் நம்பர் 1 வந்து நேற்று அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா அதை வீடியோ பதிவு பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பார்ட் நம்பர் 1ல் நம்ம ரூட்டை பற்றி, அப்புறம் ஸ்டெம்மை பற்றி, அப்புறம் லீஃபை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டோடைய பார்ட் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃப்ளவரோடைய மிக முக்கியமான பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர். ஓகேவா? அதாவது பூக்கும் தாவரங்களுடைய மிக முக்கியமான உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது ஃப்ரூட்டை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது சீடை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஓகேவா, அதாவது வேர், தண்டு, இலையை பற்றி படித்தோம். இப்போ பூ, பழம், விதையை பற்றி படிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட்டை வந்து பார்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக புக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டேரெக்டாக வீடியோ பதிவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளோரன்ஸ் அப்படின்னா என்னென்னு, பூங்கொத்து அல்லது வந்து பூ மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக ஃப்ளவர் அப்படின்னா தாவரத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃப்ளவர் வந்து இருக்கலாம். ஒரு தாவரத்தில் ஒரே ஒரு பூ இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா? அந்த பூ வந்து அந்த தாவரத்தில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதை பற்றி படிக்கிறது தான். அதாவது ஒரு பூ வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து ஒரு தாவரத்தில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூக்களின் அச்சில், அதாவது இதுதான் பூக்களோட அச்சு. ஓகே, பூக்களோட அச்சு இதுதான் வந்து ஒரு அச்சுன்னு எடுத்துக்கோங்க. இந்த அச்சில் இதுதான் பூ. இந்த பூ வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளோரன்ஸ் அல்லது பூ மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் 2 டைப் இருக்குங்க. இந்த இன்ஃப்ளோரன்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெசிமாஸு, இன்னொன்று வந்து சைமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெசிமாஸ் டைப்பில் ரொம்ப இந்த ரெசிமாஸில் சைமாஸில் 2 முக்கியமான பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரெசிமாஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்ஸு, அதாவது இந்த ரெசிமாஸ் டைப் இன்ஃப்ளோரன்ஸஸில் இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு க்ரோ ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். த ஃப்ளவர்ஸ் ஆர் born laterally in a acropetal succession. அதாவது acropetal succession அப்படின்னா அதாவது இந்த ஸ்டெம் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பூ வளருதுங்களா, அடுத்தது இங்கே வந்து ஒரு பூ வளரும், அடுத்தது வளர இங்கே ஒரு பூ வளரும், அடுத்தது வளர இங்கே ஒரு பூ வளரும், அடுத்தது இங்கே ஒரு பூ வளரும், அடுத்தது இங்கே ஒரு பூ வளரும். இதுக்கு பேர் தான், அதாவது கீழே இருந்து மேலே வந்து பூ வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்ரோபெட்டல் சசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஆக்ரோபெட்டல் சசெஷன் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ரெசிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது இந்த ஆக்ரோபெட்டல் சசெஷனில் ஃபஸ்ட்டு வளர்ந்த பூ வந்து கீழே தான் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் இதை வந்து ஓல்டு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும். அது கீழே இருந்து மேலே போக மலர்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய மலரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த ரெசிமாஸ் டைப்பில் இந்த ஆக்ரோபெட்டல் சசெஷன் அப்படின்னா கீழே இருந்து மேலே வந்து பூ வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ கீழே இருக்கக்கூடிய பூ வந்து ஓல்டு ஃப்ளவர், மேலே இருக்கக்கூடிய பூ வந்து யங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் இந்த சைமாஸ் இன்ஃப்ளோரசன்ஸு. ஓகேவா? இந்த சைமாஸ் இன்ஃப்ளோரன்சஸில் ஸ்டெம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளராது. ஸ்டெம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கரெக்டாக நின்று போயிடும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பூ வந்து வளரும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல அந்த ஸ்டெம் வந்து ஒரு இடத்தோட மாடிஃபையே முடிஞ்சு போயிடுமா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பூ வந்து வளரும். அதுக்கப்புறம் வளரக்கூடிய பூ எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே தான் இப்படி வளரும், அடுத்தது கீழே வளரும், அடுத்தது கீழே வளரும். அப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃப்ளவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓல்டு ஃப்ளவர். இதுதான் முதல்ல வந்த ஃப்ளவர். அதனால் இதை வந்து ஓல்டு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும். அடுத்தது கீழ் நோக்கி வளரக்கூடிய ஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லும், யங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே கடைசியாக என்ன இருக்கோ அதுதான் யங் ஃப்ளவர்னு சொல்லும். ஸோ இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா
இருக்கு பாருங்கள், பெசிபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெசிபெட்டல் சக்சஷன் அல்லது பெசிபெட்டல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த இன்ஃப்ளோரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தாங்க. இன்ஃப்ளோரன்ஸ் அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்கக்கூடிய தாவரத்தில் அந்த பூக்கள் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்றத படிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளோரசன்ஸ். அதாவது தமிழில் பூ மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ரோபெட்டல் சக்சஷனில் பூ வந்து வளருது அப்படின்னா அது வந்து ரெசிமோஸ் டைப்பில் வந்து வரும். அதே போல் பெசிபெட்டல் ஆர்டரில் பூ வந்து வளருது அப்படின்னா அது வந்து சைமோஸ் டைப்பில் வந்து வரும். ஆக்ரோபெட்டல் சக்சஷன் அப்படின்னா ஸ்டெம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ கீழே இருந்து பூ வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஓகேவா? அப்படியே ஸ்டெம் வளர வளர உங்களுக்கு என்ன ஆகும், பூ வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ கீழே இருக்கிறது தான் ஓல்டு ஃப்ளவர், மேலே இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு யங் ஃப்ளவர். ஆனால் இந்த பெசிபெட்டல் சக்சஷனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து வளரும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டெம் வந்து நின்று போயிடும். ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃப்ளவர். ஓகே, குறிப்பிட்ட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ளவர் எல்லாமே உங்களுக்கு எப்படி வளரும், கீழே தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து வளரும். ஸோ இதுக்கு பேர் தான் பெசிபெட்டல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வந்து ஓல்டு ஃப்ளவரு, கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு யங்கு ஃப்ளவர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃப்ளோரன்ஸஸை பற்றி நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது மிக முக்கியமான பகுதி, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டோடைய மிக முக்கியமான பகுதி வந்து இந்த ஃப்ளவர். ஓகேவா? ஸோ நார்மலாக ஃப்ளவர் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ளவர் என்பது பெண்கள் வந்து தலையில் சூடக்கூடிய பொருள், இல்லைனா அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃப்ளவர் என்பது ஒரு தாவரத்துடைய மிக முக்கியமான உறுப்புங்க. ஓகேவா? அதாவது ஒரு தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் தான். ஓகேவா? த ஃப்ளவர் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் பார்ட் இன் த ஆஞ்சியோஸ்போம். ஓகே, ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா என்ன சொன்னேன், பிளான்ட்டை வந்து 5 டைப்பாக பிரிப்போம். தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். இது 4த்துலேயும் உங்களுக்கு என்ன வராது, இந்த 4 டைப்லேயும் வந்து ஃப்ளவர் வந்து இருக்கவே இருக்காது. இந்த ஆஞ்சியோஸ்போம் மட்டும்தான் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்டோடைய பார்ட்ஸை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஏன்னா ஆஞ்சியோஸ்போம் தான் ஒரு வெல் டெவலப்டு பிளான்ட். ஓகேவா? அப்போது இந்த பூக்கும் தாவரங்களுடைய இனப்பெருக்க பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ தாங்க. ஓகே, ஒரு தாவரத்துடைய பூக்கள் தான் இனப்பெருக்க பகுதி. இட் இஸ் மீன்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது இது பாலியல் இனப்பெருக்கத்திற்கானது. ஓகேவா? அதாவது பாலியல் இனப்பெருக்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக தான் இந்த ஃப்ளவரே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டிப்பிக்கல் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தமாக 4 ஹோல் வந்து 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹோல் அப்படின்னா சுழற்சி அல்லது சுழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளுங்க. அதாவது முதல்ல வெளியில் ஒரு சுழல் வந்து இருக்குங்க. அந்த சுழல் பேர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அதை சுற்றி ஒரு சுழல் வந்து இருக்கும், அதுக்கு பேர் வந்து அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுழல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ரோஷியம். அதுக்கப்புறம் ஒரு சுழல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து கைனோஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். மொத்தமாக 4 சுழல் வந்து இருக்குங்க. அதாவது கேலிக்ஸு புள்ளி வட்டம், கொரோலா அல்லி வட்டம், ஆண்ட்ரோஷியம் மகரந்த வட்டம், ஜைனோஷியம் சூலக வட்டம். இந்த மாதிரி 4 சுழல்களால் உருவாக்கி இருக்கிறது தான் வந்து ஒரு பூ. ஓகேவா? இந்த 4 சுழல்களும் எதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆர் பெடிசில். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்டாக்கு அல்லது இது என்ன சொல்லுவாங்க பெடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க, பூக்காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இந்த பூக்காம்பு. ஓகேவா? அடுத்தது இந்த பூக்காம்பில் இந்த ஸ்வல்லன் ஒரு வீங்கிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீங்கிய பகுதிக்கு பேர் தான் ரிசெப்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா தலாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்டாக் ஆர் பெடிசில், அதுக்கப்புறம் இந்த வீங்கிய பகுதி வந்து தலாமஸ் ஆர் ரிசெப்டம்னு சொல்லுவாங்க. இதில் தான் உங்களுக்கு என்ன அரேஞ்ச் ஆகிருக்கும், அந்த 4 சுழற்சி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 4 சுழற்சி 4 ஹோல் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் செப்பல். ஓகேவா? இதுக்கு பேர் தான் செப்பல். ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் நம்ம செப்பல்னு சொல்லுவோம். இந்த செப்பல் வந்து நிறைய சேர்ந்தது அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தோருக்கு பார்த்தீங்களா, இதழ் இருக்குது பார்த்தீங்களா, பூவோட இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் பெட்டல், 2க்கும் மேற்பட்ட பெட்டல்கள் சேர்ந்து, அதாவது 3க்கும் மேற்பட்ட பெட்டல்கள் சேர்ந்து உருவாகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோலா. ஓகேவா? ஸோ புள்ளி வட்டத்தோடைய ஒரே ஒரு யூனிட் தான் செப்பல். அதே போல் கொரோலா அல்லி வட்டத்தோடைய ஒரே ஒரு யூனிட் தான் இந்த பெட்டல். அடுத்தது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்க பாருங்கள், இது இருக்க, இதுதான் வந்து ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆண்ட்ரோஷியம். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ரோஷியம். இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலமெண்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து ஆந்தர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆந்தர் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, போலன் கிரெயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், மகரந்தத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த போலன் கிரெயினில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், மேலோடைய செக்ஸ் கேமெட் வந்து இருக்கும். ஓகே, மேல் கேமெட்ஸ் வந்து இந்த போலன் கிரெயின்குள்ளே தான் இருக்கும். இந்த போலன் கிரெயின் வந்து எதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தர்க்குள்ளே இருக்கும். இந்த ஆந்தர் வந்து எதோடு அட்டாச் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலமெண்ட்டு கூட அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஆந்தர், இந்த ஃபிலமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிங்கிள் யூனிட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன். இந்த குரூப் ஆஃப் ஸ்டேமன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேமன் வந்து ஒரு ஃப்ளவரில் வந்து இருக்கலாம். ஸோ அப்போது குரூப் ஆஃப் ஸ்டேமனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகரந்த வட்டம், மகரந்த தாள் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சென்டரில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஓவரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி, இதை மூணுத்தையும் சேர்த்து இதை வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டில்னு சொல்லலாம், இல்லை கார்பல்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு 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 மலரில் ஒரே ஒரு ஓவரி இருக்கலாம், இல்லை அதுக்கு மேற்பட்ட ஓவரி வந்து இருக்கலாம். காமனாக எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ஃபீமேல் பார்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் பார்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கைனோஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பார்ட்டை வந்து ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சூலக வட்டம், மகரந்த வட்டம், அதுக்கப்புறம் அல்லி வட்டம், புள்ளி வட்டம். இதுதான் வந்து ஒரு பூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பேசிக்கான பார்ட்டு. பெடிசல்னால் என்னென்னு தெரியணும், தலாமஸ்னால் என்னென்னு தெரியணும், செப்பல்னால் என்னென்னு தெரியணும், பெட்டல்னால் என்னென்னு தெரியணும், ஆந்தர், ஃபிலமெண்ட், இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் ஸ்டேமன், மகரந்தானா. ஆக்சுவலாக நம்ம இதை டீட்டெயில்டாக படிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 4 வட்டத்தால் சூழப்பட்டிருக்கும்னு நான் சொன்னேன்னா அதுதான் கேலிக்ஸு, கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். இந்த கேலிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, புள்ளி வட்டம். புள்ளி வட்டத்தோடைய சிங்கிள் யூனிட்டோட பேர் தான் செப்பல். ஓகேவா? அதே போல் இந்த அல்லி வட்டத்தோடைய சிங்கிள் யூனிட் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோலாவுடைய சிங்கிள் யூனிட்டோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டல். இந்த ஆண்ட்ரோஷியத்தோடைய சிங்கிள் யூனிட் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கைனோஷியத்தோட சிங்கிள் யூனிட் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டில், அல்லது இது என்ன சொல்லுவாங்க, கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஃபீமேல் பார்ட்டு, இது மேல் பார்ட்டு. இது ரெண்டும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பார்ட்டியும் மேல் பார்ட்டியும் தாங்கி நிற்கக்கூடிய பகுதிகள். ஓகே, இந்த 4ம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான மலர் வந்து உருவாகும். இந்த 4 பகுதியும் எதோடு அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூக்காம்பு. அந்த பூக்காம்புக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு வீங்கிய பகுதி இருக்கும், இதுக்கு பேர் வந்து தலாமஸ். இந்த தலாமஸில் தான் உங்களுக்கு அந்த 4 உறுப்புகளும் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு பூவில் மகரந்த தாழ்வட்டம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவில் போத் ஆண்ட்ரோஷியம், அதாவது மகரந்த தாழ்வட்டம் மற்றும் சூலக வட்டம், இது வந்து ஆண் இனப்பெருக்க பகுதி, இது வந்து பெண் இனப்பெருக்க பகுதி. இது ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளவரில் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இருபால் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பூவில் மேல் பார்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவரு. மகரந்த தாழ்வட்டம் அல்லது சூலக வட்டம் ஏதேனும் ஒன்று மட்டும் கொண்ட பூ வந்து ஒரு பால் மலர். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர், இங்கே ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஃபீமேல் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் ஆந்தரு, இதுதான் ஃபிலமெண்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இது பாருங்கள், இது வந்து ஸ்டிக்மா, இது வந்து ஸ்டைலு, இது வந்து ஓவரி. ஓகே, இந்த ஓவரிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஓவியூல்ஸ் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் இந்த ஆம்தருக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், போலன் கிரெயின் இருக்கும். அந்த போலன் கிரெயின் தான் உங்களுக்கு மேல் பார்ட்டை வந்து மேல் கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ பைசெக்ஷுவல் ஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் ஒரே ஃப்ளவரில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது சிமிட்ரி அடிப்படையில், அதாவது ஒரு ஃப்ளவரை வந்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிமிட்ரி அடிப்படையில். சிமிட்ரி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அனிமலில் படிச்சிருப்போம், அனிமலுடைய உடல் அமைப்பை வந்து எப்படிலாம் பிரிக்க முடியும், அதுதான் வந்து நம்ம சிமிட்ரி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, உடல் அமைப்பை தான் சிமிட்ரி. ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராமை பாருங்களேன், ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா
நீங்கள் எந்த ரேடியல் பிளேன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்படி கோடு போட்டாலும் சரி, இல்லை அந்த ஃப்ளவர் வந்து இப்படி துண்டு போட்டாலும் சரி, இல்லை அந்த ஃப்ளவரை வந்து இப்படி துண்டு போட்டாலும் சரி, அந்த ஃப்ளவரை வந்து இப்படி துண்டு போட்டாலும் சரி, நீங்கள் எந்த ரேடியல் பிளேனில் கட் பண்ணாலும் அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், 2 ஈக்குவல் ஹாஃபாக வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஓகேவா? நீங்கள் எந்த ரேடியல் பிளேனில் எந்த ஆரப்பகுதியில் நீங்கள் வெட்டினாலும் அந்த பூ வந்து இரு சம பகுதிகளாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே என்ன நம்ம படித்தோம், இதை வந்து ரேடியல் சிமிட்ரின்னு நம்ம படிச்சிருப்போம். அனிமல் படிக்கும்போது நம்ம என்ன படிச்சிருப்போம், ரேடியல் சிமிட்ரி. எந்த ரேடியல் சிமிட்ரினா ஆர சமச்சீருடைய அப்படின்னு சொல்லும். அதுக்கு தமிழ் இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்னா ஆக்டினோமார்பிக். ஓகேவா? அடுத்தது ஒரே ஒரு பிளேனில் மட்டும் ஏதாச்சும் ஒரே ஒரு பிளேனில் வெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும், 2 ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும். ஒரே ஒரு பிளேனில் மட்டும்தான் அந்த பூவை வந்து 2 சம பகுதிகளாக பிரிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக். அதை நம்ம இங்கே என்ன படிச்சிருப்போம், அங்கே வந்து பைலேட்ரல் சிமெட்ரின்னு படிச்சிருப்போம். இங்கேயும் அதே தான், பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளேனில் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளவரை வந்து இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியும். ரேடியல் சிமெட்ரியில் அப்படி கிடையாது. எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணாலும், எந்த தளத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணாலும், எந்த வாக்கில் நீங்கள் கட் பண்ணாலும் அந்த ஃப்ளவரை இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியும். அடுத்தது 3வது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக், அதாவது இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க, இல்லை ஏசிமெட்ரிக். அப்படின்னா நீங்கள் எந்த பிளேனில் வந்து கட் பண்ணாலும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியாதாம், இரு சம பகுதிகளாக பிரிக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் ஏசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3 பார்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்டினோமார்பிக்னா என்ன, சைக்கோமார்பிக் ஃப்ளவர்னா என்ன, ஏசிமெட்ரிக் ஃப்ளவர்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த செப்பல் அண்டு பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே இருக்கிறது தான் செப்பல், இதுதான் பெட்டல். ஓகேவா? இந்த பூவோட இதழ், அந்த இதழுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செம்பருத்தி பார்த்துருக்கீங்களா, செம்பருத்தியோடைய இதழ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த பச்சை கலரில் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செம்பருத்தி இதழ் வந்து தாங்கி, அது வந்து பெட்டல். ஓகேவா? இது வந்து எத்தனை கவுண்ட்டில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம 3 நேம் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இந்த செப்பலும் பெட்டலும் மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 அடுக்குகளாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெட்ராமெரஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மலர் இணைப்புகள் முறையே 3, 4 அல்லது 5 பெருக்கத்தில் இருக்கும்போது அவை மூவடுக்கு பூ. இங்கே பாருங்கள், இது வந்து பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த செப்பலும் பெட்டலும் 3, இது 3 இருக்கும், இது 3 இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம், டெட்ராமெரஸ் ஃப்ளவர், மூவடுக்கு பூன்னு சொல்லுவோம். அதே போல் 4 அல்லது 5 அடுக்கில் இருக்குது அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்குது அப்படின்னா 5, 10, 15 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்குது அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 4 அடுக்கு பூ, அதாவது ட்ரைமெரஸு. இந்த 3 அடுக்கு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைமெரஸு, 4 அடுக்கில் இருக்கக்கூடியது வந்து டெட்ராமெரஸு, 5 அடுக்கில் இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா பென்டாமெரஸு. தமிழில் வந்து 3 அடுக்கு பூ, 4 அடுக்கு பூ அல்லது 5 அடுக்கு பூ என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், அடுத்தது ஏசிமெட்ரி வந்து படித்தாச்சு. அடுத்தது டெட்ராமெரஸ்னால் என்ன, ட்ரைமெரஸ்னால் என்ன, பென்டாமெரஸ்னால் என்னன்னு படித்தாச்சு. இப்போ அடுத்தது சின்ன ஒரு பார்ட்டுங்க. இப்போது ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளவர் வித் பிராக்ட் ரெடியூஸ்டு லீவ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் பெடிசில் ஆர் கால் பிராக்ஷியேட். தோஸ் வித்தவுட் பிராக்ட் ஈப்ராக்ஷியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூக்களோட காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, பெடிசல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு பூ இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த பெடிசல், பூ காம்பு. அந்த பூ காம்போடைய அடிப்பகுதியில் உங்களுக்கு சின்னதாக ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குங்க. அதுக்கு பேர் தான் பூவடி செதில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராக்ட் ரெடியூஸ்டு லீஃப்னு சொல்கிறாங்க. இந்த பூவடி செதில் வந்து அதில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பூவடி செதில் பெற்ற மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து பிராக்ஷியேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூவடி செதில் வந்து அந்த பூவுடைய காம்போடைய அடிப்பகுதியில் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஈப்ராக்ஷியேட் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து பூவடி செதில் இல்லாத மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ அடுத்தது பொசிஷன் ஆஃப் அ ஓவரி. ஓவரி அப்படின்னா ஃபீமேல் பார்ட்டுங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா செப்பல் இருக்கும், பெட்டல் இருக்கும்,
அடுத்தது ஸ்டேமன் ஆண் இனப்பெருக்க பகுதி இருக்கும். அடுத்தது கைனோஷியம் அதாவது கார்பல் அல்லது பிஸ்டில் ஃபீமேல் இனப்பெருக்க பகுதி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டிக்மா, இதுதான் வந்து ஸ்டைலு, இதுதான் ஆக்சுவலாக ஓவரி. அதாவது ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட்டான பெண் இனப்பெருக்க உறுப்பு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்பல்னு சொல்லலாம், இல்லை பிஸ்டில்னு சொல்லலாம், இல்லை கைனோஷியம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த கைனோஷியம் வந்து இந்த கைனோஷியம் ஒரு மலரில் எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து ஃப்ளவரை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோங்க. அதாவது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் அ ஓவரி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஃப்ளோரல் பார்ட். அதாவது அதர் ஃப்ளோரல் பார்ட் அப்படின்னா இதில் செப்பலும் வரும், பெட்டலும் வரும், அதுக்கப்புறம் ஸ்டேமனும் வரும். ஓகே, மேல் பார்ட்டும் வரும், ஸ்டேமனும் வரும். இந்த அதர் ஃப்ளோரல் பார்ட்டை பொறுத்து இந்த ஓவரியோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளவரை வந்து ஃபாலோயிங் டைப்பில் வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹைப்போகைனஸ், இன்னொன்று வந்து பெரிகைனஸ், இன்னொன்று வந்து எபிகைனஸ். அது என்னென்னு படிப்போம். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னா கைனோஷியம் ஆக்குபை த ஹையஸ்ட் பொசிஷன். இருக்கிறதுலே கைனோஷியம் தான் ஹையஸ்ட் பொசிஷன். சூலக வட்டம் மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. மற்ற பகுதிகள் எல்லாமே அதுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட் பொசிஷனில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஓவரி. ஓகேவா? அதாவது ஓவரி அந்த கைனோஷியம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஹையஸ்ட் பொசிஷன்லையும், அதுக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்கு, ஸ்டேமனாக இருக்கட்டும், இல்லை பெட்டலாக இருக்கட்டும், இல்லை செப்பலாக இருக்கட்டும். இது வந்து ஸ்டேமனு, இது வந்து பெட்டலு, இது வந்து செப்பல். இது மூணுமே இந்த மூணுமே கைனோஷியத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஃப்ளவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளவரில் இந்த ஓவரி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய பூக்களில் உள்ள சூலகம் மேம்பட்ட சூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹைப்போகைனஸ் ஃப்ளவரில் ஓவரியை வந்து என்ன சொல்கிறாங்க, ஓவருடைய பொசிஷன், ஓவரி வந்து அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்டாக இருக்கட்டும், பிரிஞ்சால் கத்தரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சைனா ரோஸ் அப்படின்னா செம்பருத்தி. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஹைப்போகைனஸ் ஃப்ளவருக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓவரி மட்டும்தான் மேலே இருக்கும். அந்த ஓவரிக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், செப்பல், பெட்டல், ஸ்டேமன், இது எல்லாமே வந்து அந்த கைனோஷியத்துக்கு கீழே தான் இருக்கும். அடுத்தது பெரிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னா அரை கீழ் சூல்பை பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கைனோஷியம் வந்து இஃப் கைனோஷியம் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சென்டர், அதர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ரிம் ஆஃப் த தலாமஸ் ஆல்மோஸ்ட் அட் சேம் லெவல். அதாவது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இது தாங்க தலாமஸ். ஆக்சுவலாக இதுதான் வந்து தலாமஸ். இந்த வீங்கிய பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் தலாமஸ். இந்த தலாமஸோடைய பாதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாதியில் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த செப்பல் இருக்கும், பெட்டல் இருக்கும், ஸ்டேமன் இருக்கும், ஓவரியும் உங்களுக்கு என்ன கவர் ஆகிருக்குன்னா இந்த பாதி அளவுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சுழல் மாதிரி, அதாவது ஓவரி இருக்கும், அந்த ஓவரியோடைய ஹாஃப் ஆஃப் த பகுதியில் அப்படியே அந்த சுழல் போன்று உங்களுக்கு என்ன உருவாகும், செப்பல், பெட்டல், ஸ்டேமன் எல்லாமே உருவாகும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளவரில் ஓவரியோடைய பொசிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி தாழ்ந்த சூலகம் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளம்மு, ரோஸு, பீச்சு. அடுத்தது இந்த எப்பிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னா சூலகத்துக்கு மேல் உள்ள பூக்கள். அதாவது ஓவரி தான் கீழ் பொசிஷனில் இருக்கும். அப்படியே அந்த ஓவரிக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குமா, இந்த செப்பல், பெட்டல், ஸ்டேமன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவரிக்கு மேலே தான் இருக்கும். என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் அ தலாமஸ் க்ரோ அப்வார்ட் என்க்ளோசிங் த ஓவரி. அதாவது தலாமஸ் வந்து நல்ல மேல் நோக்கி வளர்ந்து அதோட மார்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஓவரியை வந்து மூடிடும். அண்ட் கெட்டிங் ஃபியூஸ்ட் இட் வித், மூடி அப்படியே அந்த ஓவரியை வந்து கவர் பண்ணிடும், ஃபியூஸ் ஓவரி கூடயே ஒட்டிக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன அதர் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர் ரைஸ் அபோவ் த ஓவரி. அந்த ஓவரிக்கு மேலே தான் செப்பல், பெட்டல், ஸ்டேமன் எல்லாமே வளரும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் தலாமஸ். ஓகேவா? இந்த தலாமஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுது, அந்த ஓவரியை வந்து சூழ்ந்துடும். ஓவரியை வந்து சூழ்ந்ததுக்கப்புறம் அந்த ஓவரியோட மேல் பகுதியில் தான் உங்களுக்கு என்ன, இந்த செப்பல், பெட்டலு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேமன் வந்து வளரும். இந்த மாதிரி ஃப்ளவருக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எப்பிகைனஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரில் ஓவருடைய பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர். ஓகேவா? ஸோ ஹைப்போகைனஸில் பார்த்தீங்கன்னா ஓவரியோட டைப் வந்து சுப்பீரியர் ஓவரி. அதுக்கப்புறம் வந்து
அடுத்தது என்ன பார்த்தோம், பெரிகைனஸ் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஓவரியோட பொசிஷன் வந்து ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த எபிகைனஸ் ஃப்ளவரில் ஓவருடைய பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் குக்கும்பர், கொய்யா அண்ட் வெள்ளரி தான் இதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது சிமிட்ரி படித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ் வந்து எந்த மல்டிபிள்ஸில் இருக்குது அதை வச்சு டெட்ராமெரஸ், பென்டாமெரஸ், ட்ரைமெரஸ் பார்த்தாச்சு. அடுத்தது யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்னால் என்ன, பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னால் என்னென்னு படித்தாச்சு. அடுத்தது ஓவருடைய பொசிஷனை வச்சு நம்ம ஃப்ளவர் வந்து எப்படி பிரிக்கிறோன்றதை நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஃப்ளவரோடைய பார்ட்டை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு டிப்பிக்கல் ஃப்ளவர் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளவர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஹோலால் சூழ்ந்துருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புற சுழல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெளிப்புற சுழலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டல், அதாவது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல இருக்கிற லேயர் பேர் வந்து புள்ளி வட்டம். இந்த கேலிக்ஸோடைய சிங்கிள் பார்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல், செப்பல். இங்கே பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இதுதான் செப்பல். 1 2 3 4 செப்பல் வந்து இருக்குங்களா. அப்போ இந்த 4 செப்பல் சேர்ந்தது தான் அதுக்கு பேர் என்ன, கேலிக்ஸ். இது அப்படியே வந்து ஒரு சுழல் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது அதுக்கு மேலே வந்து ஒரு சுழல் இருக்குங்க. அந்த சுழலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லி வட்டம். இங்கிலீஷில் வந்து கொரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் சிங்கிள் யூனிட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா இதழ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெட்டலு, இது வந்து ஒரு பெட்டலு, இது வந்து ஒரு பெட்டலு, இது வந்து ஒரு பெட்டல். மொத்தமாக எத்தனை பெட்டல் இருக்குது, 4 பெட்டல் இருக்குது. அப்போ இது எந்த மாதிரியான ஃப்ளவர்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது 4 செப்பல் 4 பெட்டல், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வந்து இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெட்ராமெரஸ் ஃப்ளவர்னு சொல்லலாமா, டெட்ராமெரஸ் ஃப்ளவர்னு சொல்லலாமா. ஓகே. ஸோ இந்த குரூப் ஆஃப் பெட்டலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கொரோலான்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது இதுக்குள்ளே இன்னொரு சுழல் வந்திருக்குங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரோஷியம். மகரந்த வட்டம். இதில் சிங்கிள் யூனிட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேமன். இதற்கு பாருங்கள், இதுதான் 1 2 3 4 5 எத்தனை ஸ்டேமன் வேணால் இருக்கும். ஸ்டேமன் மட்டும் கவுண்ட்டு கிடையாதுங்க. ஸ்டேமன் வந்து ஒரு பூவில் எத்தனை ஸ்டேமன் வேணால் இருக்கலாம். ஓகேவா? அந்த குரூப் ஆஃப் ஸ்டேமனுக்கு பேர் தான் ஆண்ட்ரோஷியம், ஆண் இனப்பெருக்க பகுதி. ஃப்ளவரோடைய ஆண் இனப்பெருக்க பகுதி. அதில் இந்த சிங்கிள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமனையும் 2ஆக பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆந்தர், இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆந்தரு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃபிலமெண்ட், இதுக்கு பேர் தான் வந்து ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேமன். ஓகேவா? இந்த ஆந்தருக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், போலன் கிரெயின் என்பது இருக்கும். போலன் கிரெயின் அப்படின்னா அதுதான் வந்து இனப்பெருக்க செல்லை அதாவது மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ஸு. மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மகரந்த தாள் வட்டம் தமிழில். அடுத்தது நடுவில் உங்களுக்கு என்ன இருக்குது, சூலக வட்டம் வந்து இருக்குங்களா, அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கைனோஷியம். ஓகே, அந்த கைனோஷியம் வந்து 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டிக்மா, இன்னொன்று வந்து ஸ்டைலு, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஓவரி. ஓகே, இந்த ஓவரிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஓவியூல்ஸ் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் இந்த ஆந்தர் தான் போலன் கிரெயினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த போலன் கிரெயின் தான் மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓவரி தான் ஓவியூல்ஸ் வச்சுருக்கும். அந்த ஓவியூல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம படிக்கலாம். பாருங்கள், கேலிக்ஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஹோல். புள்ளி வட்டம் என்பது பூவின் வெளிப்புற சுழல் பார்த்தோமா. மற்றும் புள்ளி இதழ்களின் குழு புள்ளி வட்டம், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளி இதழ்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புள்ளி இதழ் அப்படின்னா செப்பல். புள்ளி இதழ் அப்படின்னா செப்பல். இந்த குரூப் ஆஃப் செப்பலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புள்ளி வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்கும் வித் ஸ்லைட்லி லீஃப்லெக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அது பார்க்குறதுக்கு இலை போன்ற அமைப்பில் வந்து இருக்கும். இதோட மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் இன் பட் ஸ்டேஜ். ஓகேவா? மொட்டு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பூ வந்து முதல்ல மொட்டாக தான் இருக்கும். அந்த மொட்டை பாதுகாக்கிறது யாரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பலோட பணி தான், அதாவது இந்த புள்ளி வட்டத்தோடைய பணி தான். ஓகேவா? அடுத்தது இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் செப்பல். இந்த குரூப் ஆஃப் செப்பலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது அல்லி வட்டம். ஓகே, அல்லி வட்டம்னா இதுதாங்க இந்த ஃப்ளவரோட இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல்லி வட்டம். ஒரு சிங்கிள் அது பேர் அல்லி இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெட்டல்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு பூச்சிகளையோ பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் வந்து மாடிஃபை பண்ணிக்கும், கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குங்க. ஃப்ளவர் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக மற்ற பூச்சிகளை வந்து அட்ராக்ட் செய்வதற்காக இது வந்து நார்மலாக நேச்சுரலாகவே பியூட்டிஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகேவா. மெனி பெட்டல்ஸ், பல அல்லி இதழ்கள் ஒன்றிணைந்து ஒரு அல்லி வட்டத்தை உருவாக்குகிறது. நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு பெட்டல், அந்த குரூப் ஆஃப் பெட்டலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோலா அப்படின்னு நம்ம சொல்லுமா, தமிழில் வந்து அல்லி வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோடைய மிக முக்கியமான பணி என்ன, பூச்சிகளை ஈர்த்து மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதே அல்லி இதழின் முக்கிய செயல்பாடாகும். இதுதான் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பாலினேட்டர் அப்படின்னா இந்த இனப்பெருக்கத்துக்கு வந்து உதவுறாங்க பார்த்தீங்களா. மேல் பகுதியிலேருந்து போலன் கிரெயினை எடுத்து ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா. யார் கொண்டு போவோம், காற்று மூலமாக போவோம், அல்லது வந்து தண்ணி மூலமாக போவோம், இதெல்லாம் நம்ம படிக்கலாம், பின்னாடி படிக்கலாம், அல்லது பூச்சி மூலமாக வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறும். இவங்க தான் பாலினேட்டர். அந்த பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டலோடைய மிக முக்கியமான பணி. நான் என்ன சொன்னேன், ஃப்ளவர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா. அப்போ ஏதாச்சும் ஒரு பழம் கலராக இருக்குது, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு லீஃப் கலராக இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து கலர் அப்படின்னாலே ஒரு பிக்மெண்ட் சார்ந்தது. ஓகேவா. அப்போ இதில் என்ன மாதிரியான பிக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் எனப்படுகின்ற பிக்மெண்ட்டு தான் அந்த ஃப்ளவர் என்ன கலரில் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இப்போது அடுத்தது ஆண்ட்ரோஷியம், மகரந்த தாள் வட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். மகரந்த தாள் இது வந்து 3வது அடுக்கு. முதல் அடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லி வட்டம், புள்ளி வட்டம். 2வது அடுக்கு வந்து அல்லி வட்டம். இந்த 3வது அடுக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா மகரந்த தாள் வட்டம், அதாவது ஆண்ட்ரோஷியம், மலருடைய ஆண் இனப்பெருக்க பகுதி. ஓகேவா. இந்த ஆண்ட்ரோஷியத்துடைய சிங்கிள் யூனிட் வந்து என்னங்க, ஸ்டேமன். ஓகேவா. ஸோ இது பாருங்கள், இதுதான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமனும் 2ஆக இருக்குது. இது வந்து ஆந்தரு, அடுத்தது வந்து ஃபிலமெண்ட்டு. ஓகே, ஸ்டேமன் இஸ் அ மேடப் ஆஃப் மகரந்த கம்பி அப்படின்னா ஃபிலமெண்ட். அடுத்தது மகரந்த பை அப்படின்னா இந்த ஆந்தர். இந்த மகரந்த பைக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், போலன் கிரெயின் வந்து இருக்கும். போலன் கிரெயின் அப்படின்னா மகரந்த தூள் வந்து இருக்கும். ஓகேவா. அந்த மகரந்த தூள் தான் உங்களுக்கு அந்த செக்ஸில் வந்து மேல் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மகரந்த பை என்பதே மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்த தானியங்களை உருவாக்கும் இனப்பெருக்க பகுதியாகும். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர், அந்த மகரந்த தூளை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த ஆந்தர். ஓகேவா. ஆந்தர்னா என்ன, மகரந்த பை. அந்த மகரந்த பைக்குள்ளே தான் அந்த மகரந்த தானியங்கள் வந்து இருக்கும், இல்லை மகரந்த தூள் வந்து இருக்கும். இந்த மகரந்த தூளை மகரந்த பையில் உருவாக்குற ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்பொரான்ஜெனிசிஸ் சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது கைனோஷியம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் அடுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸு, 2வது அடுக்கு வந்து கொரோலா, 3வது அடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தாள் வட்டம் ஆண்ட்ரோஷியம். இந்த 4வது அடுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனோஷியம். கைனோகாலஜி அப்படின்னாலே ஃபீமேல் அந்த என்ன சொல்லுவாங்க ரீப்ரொடக்டிவ் சம்மந்தப்பட்டது தான். ஓகேவா. அதனால தான் கைனோஷியம், சூலக வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைனோஷியம் அல்லது கார்பல், இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கார்பல். இதை தான் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். ஒரு பூவோடைய பெண் இனப்பெருக்க பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைனோஷியம் தான். ஸோ கைனோஷியம் வந்து சம்டைம்ஸ் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் இதை வந்து பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிஸ்டில்னு சொல்லலாம், இல்லை கார்பல்னு சொல்லலாம், இல்லை கைனோஷியம், டோட்டலாக கைனோஷியம் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குங்க. கன்சிஸ்ட் 3 மெயின் பார்ட். ஒன்று வந்து ஸ்டிக்மா, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓவரி. ஓகேவா. ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் என்ன இருக்கும், உங்களுக்கு ஓவியல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் எல்லாம் ஓவியல்ஸ். இந்த ஓவியல்ஸ் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. த ஓவரி ப்ரொடியூஸ் ஓவியூல்ஸ் ஆர் எக்ஸ். இதுக்கு பேர் என்ன பண்ணால் முட்டை, அதாவது கருமுட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஓவியல்ஸ்னு சொல்லுவாங்க. சூர்பை சூழ்கள், அதாவது இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க,
சூலக முடி. இதுக்கு பேர் தான் ஸ்டிக்மா பேர் வந்து சூலக முடி. அடுத்தது இது வந்து ஸ்டைல் பேர் வந்து சூலகத்தண்டு. அதுக்கப்புறம் இந்த ஓவரிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூர்பை. இந்த சூர்பைக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சூல்கள் அல்லது கருமுட்டைகள் வந்து உற்பத்தி செய்கிறது. ஓகேவா. இந்த ஓவியல்ஸ் ஆர் ஆல்சோ, அது எப்படி நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்னு சொன்னோமோ அதே போல் இதை வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓவியல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், போலன் கிரெயினை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோஸ்பொராஞ்சியஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஓவியல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவியல்ஸை வந்து நெருக்கமாக, அதாவது இதை பிடிச்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஷ்யூங்க. இந்த டிஷ்யூ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசண்டா அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்மளோட மதர் இருக்காங்க அப்படின்னா மதர் வந்து கருவுற்று இந்த பேபியை வந்து எது வந்து தாங்கி பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டா தான். இந்த மதரோட வயிற்றுக்குள்ளே இந்த பேபியை ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டா தான். அந்த பிளாசண்டா தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அந்த பேபிக்கான நியூட்ரிஷனு, பேபிக்கான ஆக்சிஜனை எல்லாத்தையும் கொடுக்குது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளாசண்டா தான். ஓகேவா. சிம்பிளாக சொன்னால் தொப்புள் கொடிங்க. ஓகேவா. அந்த மாதிரி இந்த பூவோடைய ஃபீமேல் இனப்பெருக்க பகுதியில் இந்த ஓவரிக்குள்ளே உங்களுக்கு என்ன டிஷ்யூஸ் இருக்கும், பிளாசண்டா என்ன படிக்கிற டிஷ்யூஸ் வந்துருக்கும். இந்த டிஷ்யூஸ் தான் இந்த ஓவியூல்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சி ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் பிளாசண்டா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கும். ஓகேவா. இப்போ அடுத்தது ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. இதை ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேலிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செப்பல் வந்து யுனைட்டடாக இருந்துச்சுன்னா, அதாவது யுனைட்டட் அப்படின்னா பிரிக்க முடியாமல் அப்படியே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேமோ செப்பலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது செப்பல் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபார்மாக இருக்குது, அதாவது ஒன்று தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாலி செப்பலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஒன்று சிம்பிள் கான்செப்ட். இங்கே பாருங்கள், இந்த பெட்டல் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஓகேவா. ஒரு சில பூவில் இது எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும், அப்படியே பிரிக்கவே முடியாத அளவு கீழ்ச்சி தான் எடுக்கணும். அது அப்படியே நான்குமே வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எற்கஞ்செடி பார்த்துருக்கீங்களா, எற்கஞ்செடியில் ஒரு பூ வந்து வரும். அந்த பூ பார்த்தீங்கன்னா அந்த பூவுடைய பெட்டலாக இருக்கட்டும் இல்லை செப்பலாக இருக்கும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரிக்கவே முடியாது, அப்படியே யுனைட்டடாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கேமோ செப்பலஸ்ன்னு சொல்கிறாங்க. செப்பல் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாலி செப்பலஸ். அதே போல் பெட்டல்ஸுக்குங்க, பெட்டல் எல்லாமே உங்களுக்கு எப்படி யுனைட்டடாக, அதாவது ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா, ஃபியூஸ்டு அப்படின்னா எல்லாமே பிரிக்க முடியாது, ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கேமோ பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒன்று தனித்தனியாக சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாலி பெட்டலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதுங்களா. அடுத்தது சேம் அதே போல் ஸ்டேமன் வந்து எல்லாமே யுனைட்டடாக இருந்ததுன்னா, ஸ்டேமன் வந்து ஃபியூஸ்டாக ஒரே பகுதியில் வந்து எல்லாமே ஃபியூஸ்டாக இருந்துச்சு, யுனைட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கேமோ ஆண்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேமன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃபார்மில் தனித்தனியாக சிங்கிளாக இருக்குது அப்படின்னா, இது எல்லாம் ஃப்ரீ ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாலி ஆண்ட்ரஸ். இங்கே நம்ம பார்த்துட்டோமா, பாலி பெட்டலஸ் பாலியன். அதே போல் இங்கேயும் கைனோஷியம் வந்து நான் என்ன சொன்ன என்ன சார் ஒரே ஒரு கைனோஷியம் தானே நம்ம இது வரைக்கும் பார்த்த மலரில் இருக்குது அப்படின்னா, ஒரு சில மலரில் ஒரு கைனோஷியம் இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட கைனோஷியம் இருக்கலாம். அந்த கைனோஷியம் எல்லாமே வந்து யுனைட்டடாக இருக்குது அப்படின்னா கைனோஷியத்துக்கு இன்னொரு பேர் என்ன, கார்பல் வந்து உங்களுக்கு யுனைட்டடாக இருக்குது, அதாவது ஃபியூஸ்டு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சின்கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது கார்பல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, ஃப்ரீ ஃபார்மில் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. இது மட்டும் இதில் இருக்காது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளவரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரூட்டை பற்றி படிக்க போகிறோங்க. ஓகேவா. ஃப்ரூட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவரில் செப்பல், பெட்டல், ஆண் இனப்பெரு பகுதி என்ன சொல்லுவோம்,
ஆண்ட்ரோஷியம் இருக்கும், கைனோஷியம் இருக்கும். இந்த கைனோஷியத்தில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவரி இருக்குமா. இந்த ஓவரிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவியல் இருக்கும். இந்த ஓவரிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்பை அப்படின்னு சொல்லுவாங்க, சூலகப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூலகப்பைக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த சூல்கள் வந்து இருக்கும், இல்லை கருமுட்டைகள் வந்து இருக்கும். இந்த ஓவரி என்பது உங்களுக்கு ரைப்பன் ஆகும்போது, அதாவது மெச்சூர் ஆகி பழுக்கும் போது இந்த ஓவரி என்பது உங்களுக்கு என்னவா மாறிடும், ஃப்ரூட்டாக மாறிடும். இந்த ஓவியல் வந்து மெச்சூர் ஆகி ரைப்பன் ஆகும்போது, ஓகேவா, அந்த கைனோஷியம் என்பது மெச்சூர் ஆகி பழுக்கும்போது அந்த ஓவரி என்பது ஃப்ரூட்டாகவும் இந்த ஓவியல் என்பது உங்களுக்கு என்னவா மாறிடும், சீடாக மாறி போயிடும். ஓகேவா. த ஃப்ரூட் இஸ் அ மெச்சூர் ஆர் ரைப்பன்டு ஓவரி டெவலப்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன்னா என்ன, இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டேமன் இது ஃபிலமெண்ட்டு, இதுதான் ஆந்தரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைலு, அதுக்கப்புறம் இது வந்து ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவியல்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த ஆந்தருக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், போலன் கிரெயின் வந்து இருக்குமா, போலன் கிரெயின் வந்து இருக்குமா. போலன் கிரெயின் என்னன்னா மகரந்த தானியங்கள். இந்த போலன் கிரெயின் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் இந்த சூலக பைக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஓவியூல்ஸ் வந்து இருக்கும், சூர்கள் அல்லது கருமுட்டை இருக்கும். இந்த கருமுட்டை தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன, ஃபெர்டைலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கரு உறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ கருவுட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகி அடுத்தது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். அதுதான் சீடு. ஓகே, சீடாக ஃபார்ம் ஆகிடுமா. அதில் இந்த ரைப்பண்டு பாட்டு தான் உங்களுக்கு என்னவாக மாறும், ஃப்ரூட்டாக மாறும். ரைப்பண்டு அந்த ஓவரி பாட்டு ஃப்ரூட்டாக மாறிடும். அந்த ஓவியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீடாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கருப்பையில் கரு உறாமல் ஒரு பழம் வந்து உருவாகுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் ஓவரி ரைப்பன் ஆகி ஃப்ரூட்டாக மாறுது, ஓவில்ஸ் வந்து சீடாக மாறுதுன்னு பார்த்தோம். ஃபெர்டிலைசேஷனே நடக்காமல் ஒரு ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கு அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பேர்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ரூட்டில் வந்து சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் வந்த ஃப்ரூட்டு தான் என்ன பார்த்திங்கன்னா பனானா. இந்த மாதிரி ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல், இனப்பெருக்கம் நடக்காமல், கருப்பையில் கருவுறாமல் ஒரு பழம் வந்து உருவாகுதுன்னா அது பேர் வந்து பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வால், அதாவது ஒரு ஃப்ரூட் என்பது ஒரு பெரிகார்ப், அதை தான் வால்னு சொல்லுவாங்க, ஒரு சுவர் மற்றும் விதைகளை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. பெரிகார்ப்பு தான் உங்களுக்கு, அதாவது அந்த பெரிகார்ப்புனா அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாவோ இல்லை ஃப்ளெஷ்ஷியாகவும் இருக்கும். ஃப்ளெஷ்ஷியாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஓகே, சீடு வந்து இருக்குமா உள்ளார, அந்த சீடை சுற்றி உங்களுக்கு ஃப்ளெஷ்ஷியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அதே போல் வந்து சீடு இருக்கும், கோகோனட் எடுத்துப்போம். கோகோனட்டோடைய வெளிப்பகுதி உங்களுக்கு எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்குமா, அதுக்கு பேர் தான் பெரிகார்ப்பு. When pericarp is thick and fleshy, it is differentiated into outer pericarp and middle mesocarp and inner endocarp. இப்போ வந்து ஒரு பெரிகார்ப் வந்து திக்காகவும் ஃப்ளெஷ்ஷியாகவும் சதைப்பற்றாகவும் இருக்குது அப்படின்னா பெரிகார்ப் வந்து தடிமனாகவும் சதைப்பற்றுடன் இருக்கும்போது அதை வந்து நம்ம 3 டைப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதாவது 3 லேயராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். வெளிப்புற எபிகார்ப்பு, நடுத்தர மீசோகார்ப்பு மற்றும் உள்புற எண்டோகார்ப்பு. இந்த நடுத்தர மீசோகார்ப்பை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இப்போ ஒரு மாம்பழம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாம்பழத்தோடைய வெளிப்புற லேயரை தான் நம்ம எபிகார்ப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த எடிபிள் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீசோகார்ப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த சீடுக்கு மேலே ஒரு லேயர் வந்துருக்கும், அதுக்கு பேர் தான் எண்டோகார்ப்புன்னு சொல்லுவோம். சீடுக்கு மேலே ஒரு லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எண்டோகார்ப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது இந்த எண்டோகார்ப்புக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சீடு என்பது இருக்கும். அதே போல் கோகோனட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோகோனட்டுடைய பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, மேலே தோல் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் எபிகார்ப்பு. அடுத்தது அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோகார்ப்பு. இந்த வெள்ளை கலர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அதை தான் நம்ம சாப்பிடும், அதுதான் சீடுன்னு சொல்லுவாங்க, எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எண்டோகார்ப், அந்த சீடை ஓட்டின மாதிரி ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எண்டோகார்ப்பு. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், மேங்கோ, கோகோனட்டு, அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூப் அப்படின்னா சதைக்கனி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. தே டெவலப் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி ஆர் ஒன் சீடட். ஓகேவா. அதாவது ஒன் சீடட் அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மோனோகாட்டுங்க. கோகோனட் வந்து ஒரு மோனோகாட்டு. ஓகே, எப்படி சொல்கிறீங்க? கோகோனட் மரம் வந்து அதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரஸ் ரூட்டில் உருவாகக்கூடிய சீட் என்ன பார்த்தீங்கன்னா மோனோகாட்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஓவரியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா இது என்ன மாதிரியான ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ கைனஸ். ஆல்ரெடி நம்ம படித்தோமா? சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா ஓவரி தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும். அதுக்கு கீழே தான் ஆண் இனப்பெரு பகுதி, பெட்டலு, செப்பல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கு என்ன உருவாகும்? இந்த ஃப்ரூட்ஸ் வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இன் மேங்கோ த பெரிகார்ப் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு அவுட்டர் தின் எபிகார்ப்பு. வெளிப்புற தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? வெளிப்புற மெல்லிய எப்பிகார்ப்புன்னு சொல்கிறோம். இந்த மிடில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, மீசோகார்ப்பு, அதுதான் ஃப்ளெஷி எடிபிள், அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. அடுத்தது இன்னர் ஸ்டோனி ஹார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் எண்டோகார்ப். சீடுக்கு மேலே ஒரு கோட்டு இருக்குது. நீங்கள் மாம்பழத்தோட கொட்டையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மாம்பழத்தோடைய கொட்டையை நீங்கள் உரிச்சாதான் அதுக்குள்ளே உங்களுக்கு சீடு என்பது இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃப்ரூட்டு. இப்போ அடுத்தது நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடைசி பகுதி சீடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஓவரி இருக்கும். அந்த ஓவரி தான் உங்களுக்கு என்னவாக மாறும்? ஃப்ரூட்டாக மாறும். இந்த ஓவியூல்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக மாறும்? சீடாக மாறும். எதுக்கப்புறம்? ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். ஓகேவா? இந்த சீட் என்பது சீடாக மேடப் ஆஃப் அ சீட் கோட். நான் ஆல்ரெடி சொன்னேன், சீட் என்பது மேடப் ஆஃப் ஒரு சீட் கோட். ஒரு விதை உரை இருக்கும். அந்த விதை உரைக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும்? எம்பிரியோ என்பது இருக்குமா? கரு என்பது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அந்த எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் உங்களுக்கு ஒரு எம்ப்ரியானிக் ஷூட் வந்து இருக்கும். அடுத்தது எம்ப்ரியானிக் ரூட் வந்து இருக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஷூட்டு, ஆரம்ப நிலையில் கரு நிலையில் இருக்கக்கூடிய ரூட்டு. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம்? ரேடிக்கல்னு படித்தோம். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம்? ப்ளமியூல்னு படித்தோம். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ரியோவை சுற்றி தான் உங்களுக்கு ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன்? காட்டிலீடன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு காட்டிலீடன் இருந்ததுன்னா அது வந்து மோனோகாட் சீடு, 2 காட்டிலீடன் இருந்ததுன்னா அது வந்து டைகாட் சீடு. இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு, முதல் இலை வந்து துளிர் விடுவதற்கு இந்த காட்டிலீடன் தான் நியூட்ரிஷன் வந்து கொடுக்கும் மற்றும் சம் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுதான் காட்டிலீடனோட வேலை. ஒரு இலை போன்ற அமைப்பு வந்து சீடுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ரியோ இஸ் மேடப் ஆஃப் ரேடிக்கல் அண்ட் எம்ப்ரியானிக் ஆக்சிஸ். அந்த எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் ஒரு ரேடிக்கல் வந்து இருக்கும், ஒரு ப்ளமியூல் வந்து இருக்கும். அடுத்தது ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா 1 காட்டிலீடன் இருக்குன்றது அர்த்தம். அதை மோனோகாட் சீடுன்னு சொல்லுவோம். 2 காட்டிலீடன் இருந்ததுன்னா அது வந்து டைகாட் சீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டைகாட்டிலிடன் சீடை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டைகாட்டிலிடன் சீடு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டைகாட்டிலினுடைய அவுட்டர் மோஸ்ட் கவரிங் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் கோட்டு. இந்த சீட் கோட்டுமே வந்து டபுள் லேயர். முதல்ல அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து நம்ம டெஸ்டான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம டெக்மன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் சீட் கோட் லேயரை வந்து டெஸ்டான்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து டெக்மன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விதையுறை 2 அடுக்குகளை கொண்டுள்ளது. வெளிப்புற அடுக்கு டெஸ்டா மற்றும் உள்ளடுக்கு வந்து டெக்மன் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான கான்செப்டுங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீலம் விதை தழும்பு என்பது விதையுறையின் ஒரு வடு ஆகும். இதன் மூலம் வளர்க்கின்ற விதைகள் பழத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு சீட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சீடில் வந்து ஒரு தழும்பு மார்க் இருக்குங்க. அந்த தழும்புக்கு பேர் தான் ஹீலம். அதாவது ஹீலம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போது நான் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டைலு, இது வந்து ஸ்டிக்மா, இது வந்து ஓவரின்னு நம்ம படித்தோம். இந்த ஓவரிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஓவியல்ஸ் என்பது இருக்குமா? இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியல்ஸ் என்பது இருக்கும். இந்த ஓவியல்ஸ் வந்து எது வந்து தாங்கி, இந்த ஓவியல்ஸ் வந்து எது வந்து தாங்கி பிடிச்சுங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளாசண்டா. நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், பிளாசண்டா என்பது ஒரு டிஷ்யூ மாதிரி. ஓகே, இந்த டிஷ்யூஸ் தான் இந்த ஓவியல்ஸ் கருமுட்டையை வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம் ஓவரிக்குள்ளே. ஓகேவா? அப்போது இந்த ஓவியல்ஸும் இந்த பிளாசண்டாவும் கனெக்ட் பண்ணுற பகுதி பேர் என்ன பார்த்தீங்கன்னா
ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தொப்புள் கொடின்னு கூட சொல்லலாம். நம்மளோட இது இருக்குன்னா இந்த பிளாசண்டாவையும் இந்த கருமூட்டையும் தாங்கி பிடிக்கிற பகுதி பேர் வந்து பிளாசண்டா தான் நம்மளுக்கு கருமூட்டையை வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். அதே போல் தான் சீட்லேயும். ஓகேவா? அதே போல் தான் ஃப்ளவர்லேயும் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த பிளாசண்டாவையும் இந்த ஓவியலையும் கனெக்ட் பண்ணுற இந்த பார்ட் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன உருவாகும், அந்த ஹிலம் என்ற மார்க் என்பது உருவாகும். ஹிலம் என்ற மார்க் என்பது உருவாகும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் இந்த ஹீலம். அப்படியே அபோத ஹீலம், இந்த சீடை வந்து மேல் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிலமுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்து இருக்குங்க, ஒரு ஸ்மால். அதுதான் இங்கே சொல்கிறேன், அபோத ஹீலம் ஒரு ஸ்மால் போர். அதுக்கு பேர் தான் மைக்ரோ பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இங்கே பாருங்கள், ஹிலமு, அந்த ஹிலமுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ பைல ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த மைக்ரோ பைலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்கல. மைக்ரோ பைலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபிலமெண்ட்டு, அடுத்தது இதுக்கு பேர் ஆம்தர். ஓகே, இதுதான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமனில் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மகரந்த தூள்கள் வந்து போலன் கிரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த போலன் கிரெயின் வந்து இந்த ஃபீமேல் பார்ட்டோடைய ஸ்டிக்மாவை வந்து அடிக்கணும், சூலக முடிகளை வந்து அடையணும். ஓகேவா? இந்த போலன் கிரெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைக், இங்கே வந்தவுடனே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிடுங்க. இந்த போலன் கிரெயின்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், மேல் கேமெட் என்பது இருக்கும். ஓகேவா? அப்படியே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகி, ஓகேவா, ஸோ ஃபார்ம் ஆகி உங்கள் இது வந்து உங்களுக்கு எங்கே போய் ஜாயின் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிலமுக்கு கீழே என்ன இருக்கும், இந்த ஹீலமுக்கு கீழே ஒரு ஓட்டம் இருக்கும். அதுக்கு பேர் தான் மைக்ரோ பைல். ஓகேவா? ஸோ அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலன் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போலன் டியூபுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் வந்துருக்கும். அந்த மேல் கேமெட் வந்து இந்த மைக்ரோ பைல் வழியாக இந்த ஓவியல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட்டு கூட சேர்றதுக்கு தான் இந்த மைக்ரோ பைல் என்பது உதவுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வித்தின் த சீட் கோட் எம்ப்ரியோ இஸ் ப்ரெசன்ட். ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு சீட் கோட்குள்ளே ஒரு எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோ வந்து எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் வந்து ஒரு எம்ப்ரியானிக் ஷூட் இருக்கும், எம்ப்ரியானிக் ரூட் இருக்கும். எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ரேடிக்கல் இருக்கும், அடுத்தது ப்ளமியூல் இருக்கும், அதுக்கப்புறம் 2 காட்டிலீடன் வந்துருக்கும். ஒரு 2 லீஃப்லெக் ஸ்ட்ரக்சர் மாதிரி 2 காட்டிலீடன் வந்துருக்கும். ஓகே, காட்டிலீடன் ஒரு ஆஃபன் ஃப்ளஷி, அதாவது காட்டிலீடன் வந்து ஃப்ளஷியாகவும் சதைப்பற்றாகவும் இருக்கும். ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஓகே, ஃபுட் மெட்டீரியலை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இரு வித்தலைகள் பெரும்பாலும் சதைப்பற்றுள்ளவை மற்றும் இருப்பு உணவுப் பொருட்கள் நிறைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன காட்டிலீடன்னா என்ன, அது வந்து ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரு. அதுதான் அந்த பிளான்ட் வளர்வதற்கான நியூட்ரியண்ட்டை வந்து கொடுக்கும். அது வந்து சம் ஃபுட் மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறான். ஓகேவா? ஓகே, அட் த 2 எண்ட் ஆஃப் எம்ப்ரியானிக் ஆக்சிஸ், ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு எம்ப்ரியோ இருக்குது அப்படின்னா 2 எண்ட்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், இதில் வந்து எம்ப்ரியானிக் ஷூட் இருக்கும், எம்ப்ரியானிக் ரூட் இருக்கும். அதுதான் சீட் கோட்டு. இதுக்கு பேர் தான் ரேடிக்கல், இதுதான் ப்ளமியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு சில சீடில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஸ்டர் எடுத்துக்கிறாங்க, ஆமனுக்கு விதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம்டு ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? அதாவது ஒரு சில இதில் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த எண்டோஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூவாக இருக்குது, அதுதான் எண்டோஸ்பெர்மிக் சீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு சில சீடில் உங்களுக்கு அந்த எண்டோஸ்பெர்மே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீன்ஸ் விதையாக இருக்கட்டும், கிராம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சுண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பீ இருக்குது பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி, அதில் ஒரு சில விதையில் வந்து உங்களுக்கு எண்டோஸ்பெர்ம், அதாவது ஒரு சில விதையில் எண்டோஸ்பெர்ம் வந்து இருக்கும். அதை வந்து எண்டோஸ்பெர்மிக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில விதையில் வந்து எண்டோஸ்பெர்ம் என்பது இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் எண்டோஸ்பெர்மஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மோனோகாட்டிலிடன் சீடு. ஓகே, மோனோகாட்டிலிடன் ஸ்பீடு வந்து மோஸ்ட்லி எல்லா மோனோகாட்டிலிடன் ஸ்பீடு வந்து எண்டோஸ்பெர்மிக் தான். எண்டோஸ்பெர்மிக் அப்படின்னா சதைப்பற்று வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கிட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோனோகாட்டில் ஆர்கிட்ஸ் என்ற சீடு வந்து நான் எண்டோஸ்பெர்மிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சீட் ஆஃப் செரல்ஸ் சச்சஸ் மெய்ஸ். ஓகே, மெய்ஸ் அப்படின்னா மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தோட சீட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் கோட் இஸ் மெம்பரனஸ் அண்ட் ஜென்ரலி ஃபியூஸ்ட் வித் ஃப்ரூட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்காச்சோளம் போன்ற தானியங்களின் விதைகளில் விதையுறை வந்து மெல்லிய சவ்வு போன்ற மற்றும் இவை பழச்சுவருடன் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எண்டோஸ்பெர்மும் இதில் தான் இருக்கும், எம்ப்ரியோவும் இதில் ஒரே சீட்டில் தான் இருக்கும். அதை சுற்றி ஒரு லேயர் வந்து இருக்கும். இந்த லேயருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குட்யூலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இந்த லேயருக்கு பேர் இங்கே பாருங்கள், எண்டோஸ்பெர்மிக் இஸ் பல்கி. இதுதான் எண்டோஸ்பெர்ம். இது வந்து பல்கியாகவும் உணவுப் பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவும் பயன்படுகிறது. அந்த அவுட்டர் கவரிங் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்குது பார்த்தீங்களா, செப்பரேட் ஃப்ரம் த எம்ப்ரியோவில் இருந்து இந்த எண்டோஸ்பெர்மை பிரிக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்பியூரின் லேயர் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ப்ரோட்டீன் லேயருங்க, ஸ்குட்டிலம் கிடையாது, அல்பியூனியல் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன, அதாவது ஒரே சீட்டில் தான் உங்களுக்கு எண்டோஸ்பெர்மும் இருக்கும், எம்ப்ரியோவும் இருக்கும். இந்த எம்ப்ரியோவையும் எண்டோஸ்பெர்மையும் பிரிக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அலிரோன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரத அடுக்கு. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் லேயர். அடுத்தது எம்ப்ரியோ இஸ் ஸ்மால், சிறியதாகவும், சிச்சுவேட்டட் த க்ரூ அட் த ஒன் எண்ட் ஆஃப் விதை கருவானது சிறியது மற்றும் எண்டோஸ்பெர்மின் ஒரு முனையின் வரித்தடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் ஷீல்ட் ஷேப்டு காட்டிலிடன் நோன் அஸ் கியூட்டிலம். இது பார்க்குறதுக்கே ஒரு மோனோகாட் சீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படிங்க பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி இருக்குங்க. ஓகே, அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் அண்ட் ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன் நோன் அஸ் அ ஸ்குட்டிலம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் தான் ஸ்கியூட்டிலம். அந்த ஷார்ட் ஆக்சிஸ் வித் பிளமியூல் அண்ட் ரேடிக்கல். ஓகேவா? ஷார்ட் ஆக்சிஸில் இது பார்க்குறதுக்கும் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் ஸ்கியூட்டிலம்மு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆக்சிஸில், சிறிய ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து ரேடிக்கலும் பிளமியூலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பிளமியூல் அண்ட் ரேடிக்கல் ஆர் என்க்ளோஸ்ட் இன் த ஷீத் which are called coloptile and colorizia respectively அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்ன, பிளமியூல். மேலே இருக்கிறது தான் வந்து பிளமியூல். எம்ப்ரியோனிக் ஆக்சிஸில் மேலே இருக்கிறது வந்து பிளமியூலு. அந்த பிளமியூலை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி பேர் என்ன பார்த்தீங்கன்னா கொலிப்டைலு. அதுக்கப்புறம் இந்த ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி என்ன பார்த்தீங்கன்னா கோலோரைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்ம ஃப்ளவரை பற்றி படித்தாச்சு, ஃப்ரூட்டை பற்றி படித்தாச்சு, சீடை பற்றி படித்தாச்சு. போன வீடியோ பதிவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2 வீடியோ சேர்ந்தால் தான் கம்ப்ளீட்டான பிளான்ட் மார்ஃபாலஜி உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னா கான்செப்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பிளான்ட் மார்ஃபாலஜி முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பிளான்ட் டிஷ்யூஸை பற்றி நம்ம படிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த வீடியோ பதிவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்ம நிறைய கஷ்டத்துலையும் நிறைய ஒர்க்கு ப்ரெஷர்லேயும் எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடும். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் மேற்கொண்டு நம்மளால் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் வந்து மேட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியரை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்